You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனங்களை தியானிப்பதும் வசனத்தை ஆராய்வதும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பேசும்போது நிறைய காரியங்களை தேவன் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அப்போ எங்களுக்கே அவைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவாரானால் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது என்ன? தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் கையளவு உள்ள மேகம் இருந்தால் கூட பெரிய மழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கடைசி மணி நேரத்தில், கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நம்முடைய காலகட்டாயத்தில் நிறைவேறி வருகிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லுகிறேன், முதலாவது நூற்றாண்டிலே அவர்கள் ஆரம்பித்ததை இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் முடிக்க போகிறோம். எனவே அவைகள் ஆரம்பிக்கப்பட்டது, இங்கே முடிக்கப்பட போகிறது. அப்போ இந்த முடிவில் நடக்கக்கூடிய எல்லா காரியமும் நம்ம கண்களுக்கு தெரியும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? நம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இதுக்கு 2 பகுதிக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஞானஸ்தானம் மையப்படுத்தப்பட்டது. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்போது சபைக்கு போகக்கூடியவர்கள் உங்கள் பாஸ்டர் கிட்ட கேட்டு ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், நீங்கள் ஞான பெற்ற உடனே நீங்கள் அந்த ஸ்தானத்தை எடுக்க வேண்டும். இயேசுவே அதை எடுத்தார், நாமும் எடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த போன பகுதியில் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு அப்புறமா நம்ம திருச்சபைக்கு வந்து அங்கே இருக்கும்போது வசனத்தை உட்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் உட்கொண்டு இந்த வசனத்தினால் பலப்படும் போது, ஏன்னா வேத வசனத்தை ஆராய்கிறதுனால நீங்கள் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிகிறீர்களே, அவைகளே என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கும் என்பதை பேசினதை யோவான் தம்முடைய 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் 39ஆம் வசனத்தில் அவர் அவைகளை ரொம்ப தெளிவாய் குறிப்பிடுகிறார். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாமும் வசனங்களை ஆராய்ந்து வசனத்தை பிரகாரமாகவே நடப்பதுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு தான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரோம். முடிவு பறிந்து நினைச்சு நிற்கணும். இது ஒரு நாள் வாசித்து விட்டு விடுகிறது அல்ல. இல்லை இதை நான் ஆரம்பத்துலேருந்து முடிவு வர ஒரு கதை புத்தகம் மாதிரி வாசித்தேன் விட்டுட்டேன் அப்படின்றது இல்லை. இதை வாசிக்க நீங்கள் திரும்ப வாசித்தீங்கன்னா திரும்ப இன்னொரு ஜீவன் நீர் விட்டு புறப்படும். அப்படிதான் இது சுவைக்க இன்னும் சுவை உள்ளதாய் மாறுகிறது. இதெல்லாம் நான் அதாவது இப்போ இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் தேவன் கொடுத்துருக்கிறார். இப்போ நமக்கு கூகுள் இருக்குது, ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க சிரி வச்சுருக்கிறாங்க. சிரி சொல்லு இது அப்படின்னா சொல்லுது. அதுக்கப்புறமா ஏஐ இப்போ வந்திருக்குது. அப்போ நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பைபிள் இது சொல்லுன்னா சொல்லுது. செய்தியை எடுத்துக்கூடிய அளவுக்கு அவைகளெல்லாம் வருது. ஆனால் அந்த செய்தியெல்லாம் எடுத்து பேசுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை பெற்று போதிப்பதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எனவே நாம் வசனத்தை ஆராயக்கூடியவர்களாக இருந்தோமானால்தான் தெளிவாய் சபையை நடத்த முடியும். நிறைய பேருடைய சுவாபம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு வசனத்தை எடுப்பாங்க, அதிலே கதைகளை சொல்லி அவங்க முடிச்சிருவாங்க. ஆனால் வசனத்தின் ஆழங்களுக்குள்ள அவைகள் எதுக்காக போதிக்கப்பட்டிருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இல்லாமல் இரவும் பகலும் இதில் தியானமாக இருந்து நாம் பாக்கியவான்களை மாறப்போகிறோம். அப்போ போன பகுதியில் வசனம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. பேசிக்கொண்டே இருக்கும் போது நேரம் ஆயிட்டதுனால நாம் ஒரு முடிவுக்குள்ளே வந்தோம். அதாவது ஞான பாலாக இந்த வசனத்தை என்பதை அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறதை அவர் எழுதின 1வது நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் சிலதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த பகுதியில் நம்ம மத்தியில் தொடர்ந்து ரெவரண்ட் ஜான் பீட்டராக இருக்கிறாங்க. எனக்கு மிகுந்த ரொம்ப சந்தோஷம் அவங்க எங்கள் மத்தியில் இருக்கிறதுனால. மீண்டும் அந்த நிகழ்ச்சியில் உங்களை வாழ்த்துக்கிறோம் பாஸ்டர். தொடர்ந்து இந்த வசனங்களை தொடர்ந்து தியானிக்க தேவன் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து வசனத்தின் அடிப்படையில் அடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா முடிவு பரிந்தும் நிலைத்திருக்க வேண்டுமானால் முதல் ஞானஸ்தானம், அடுத்தது வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வசனத்ததே இன்னும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். தாய்ப்பால் உடலின் வலிமையை கொடுக்கிறது. ஞானப்பால் அழியும் உலகத்தில் அழியாத தேவனுக்காக வாழ்ந்து சாட்சியாக இருந்து
பரலோகத்துக்கு போவதற்கு வழிகாட்டுகிறது. ஆமென். ஆனா இதற்குள்ள போகாத இருப்பதற்கு தான் ம். சபிக்கப்பட்ட சத்துரு ம். முடிந்த வரைக்கும் ம். முடிவு பரியந்த நிலைத்திருக்க விடாம ம். அவன் தடுமாற்றத்தை கொடுக்கிறான். ம். அப்ப இப்படி வரும்போது இப்போ வசனத்தை அறிந்தால், ஞானப்பாலை அறிந்து கொண்டால்தான் ம். அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? ம். அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். மேலோட்டமா கேட்பது மட்டும் இல்ல, ம். கேட்பதினால் மட்டுமல்ல, வாயினால சொல்வது மட்டுமல்ல, ம். அதன்படி நடக்கணும். ம். பிலிப்பியர் ம். 2ஆம் அதிகாரம் ம். 14ஆம் வசனம். ம். பிலிப்பியர் ம். 2:14 சொல்றாரு, ம். நான் வீணாக ஓடினதும், ம். பவுல் சொல்றாரு, ம். வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி ம். கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளை குறிப்பிடுறாரு, கிறிஸ்துவின் நாள். ம். அப்ப இதை தான் நம்ம வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ம். கிறிஸ்துவின் நாள் என்பது என்ன? ம். அவருடைய வருகையின் நாட்களை சுட்டி காட்டுவது. ம். கிறிஸ்துவின் நாள் அன்னைக்கு காலம் குறிப்ப நிறைவேறின போது பிறந்தார். அப்புறம் அவருக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் இருந்தபோது மரித்தார், உயிரோடு எழுந்தார். ம். இப்ப எந்த நாளுக்காக காத்திருக்கிறோம்னா, ம். கிறிஸ்துவின் நாளுக்காக, ம். அவருடைய வருகையின் நாளுக்காக காத்திருக்கிறோம். அதான் 16ஆம் வசனத்துல இது ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. ம். ம். இதுல வந்து 14 ம். 14. 14 தமிழ்ல 14 இருக்கு. ம். அப்போ வீணாக ஓடின, இப்ப நான் இதுவரை பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ம். அவருடைய சரித்திரத்தில் நிறைய பார்த்துருக்கிறோம். ம். அப்ப ஊழியத்துக்காக முழுமையா அர்ப்பணிச்சிட்டாரு. ம். அவர் வசனத்தை பிரசங்கம் பண்றது அவருடைய வேலை. ம். அவர் படிப்பாளி. ம். வசனத்தை நிறைய படிச்சு ஆண்டு விட்டு அமர்ந்து வெளிப்பாடுகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ம். அவருடைய மகிழ்ச்சி என்ன? ம். நான் படுற பிரயாசைய முயற்சி, ம். அவர் வருகிற நாட்களில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். ம். அந்த வருகையில் நான் பட்டது வீணாய் போயிடக்கூடாது. ம். அதுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ம். வசனத்தின் ஆதாரத்தில் ம். நம்ம எதை பேசினாலும் வசன ஆதாரம் சேர்த்து சொல்றது, ம். திருச்சி சொல்றது, ம். அதான் தவறான வார்த்தைகளா மாறிடும். ம். இதுக்கு இதுக்கு மேல ஒரு வெளிப்பாடு அவசியம் இல்லை. ம். இத தேவனோடு இருக்கிறவங்க விளக்கி சொல்ற விதம் வித்தியாசம். ம். இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு புத்தகத்தை எழுதி இதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்லை. எல்லாமே இதற்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப அதனால்தான் சொல்லப்பட்ட, எழுதப்பட்ட இந்த வேத வசனத்தை ம். பிடித்து கொண்டுன்னா, இதை விட்டு வேற வழியில போகாம பிடித்து கொண்டு என்ன செய்யணுமோ? பிரகாசிக்க வேண்டும். ம். எங்க? உலகத்துல. எப்படி? சுடர்களை போல. ஆமென். இப்ப தேவ பிள்ளைகள் சிலர் பிரகாசிக்கிறாங்க, ம். சிலர் வந்து மங்கி போயிடுறாங்க. ம். ஆரம்பத்துல வல்லமையா பயன்படுத்தப்படுறாங்க, ம். பிறகு பாத்தீங்கன்னா இருள் அடைஞ்சு போயிடுறாங்க. அதாவது உலக மயக்கத்தில் கடந்து போய் விடுகிறார்கள். அதான் உலகத்தில் ம். பிரகாசிக்கணும் இருக்கு, ஆமா. உலகத்துல மங்கி போயிடுறாங்க. ஆமா. ஏன்? வசனத்தை ம். பிடித்து கொள்ளாததினால். ஆமா. ஆரம்பத்துல ஞானம் அறிவு குறைவா இருக்கும்போது முழுமையா இதையே சார்ந்து கொண்டது. ம். எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, எனக்கு இதை கற்றுக் கொடுங்க, ம். எனக்கு விழுந்து 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 படிப்பாங்க. எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு ஆராய்ந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் ஞானம் வந்த பிறகு, தெளிவடைந்த பிறகு இதை விட்டுருவாங்க. ம். அப்புறம் அந்த தனக்குள்ளதான அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, இதை அதிகமாக முக்கியப்படுத்தி இதை விடுறதுனால அந்த மயக்கம் வந்துடுறது. ம். அதான் அங்கே பவுல் சொல்கிறாரு, இதை வந்து ஜீவ வசனம், ம். வேத வசனம் மட்டும் இல்லை, ஜீவ வசனம். அப்படின்னா என்ன? ம். அழியாத வசனம். ஆமென். வானம் பூமி அழிஞ்சு போயிடுமா, ம். என் வசனம், ஒரு என் நாளும் வார்த்தை, ஓய்வதில்லை. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, என் வசனம் ம். ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஆமா. நியாயப்பிரமாணம் மற்றதெல்லாம் ஒழிஞ்சிடுமா, ஆமா. தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் ஆண்டவர் யார்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்லாம் வார்த்தைங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுடர்களைப் போல பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ இப்படி சொல்லிட்டு ரைட்டு, அப்போ என்ன செய்யணும்? வசனத்தை காத்து கொள்ளணும்.
வசனத்தை பிடித்துக்கணும், ம். வசனத்தை காத்து கொள்ளணும். 119ஆம் சங்கீதத்தின் ம். 9ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் இப்படி சொல்லுது பாருங்க. 119 9ஆம் வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை ம். காத்து கொள்ளுகிறதினால் தானே. ஆமா. யோசேப்பு தன் வாழ்க்கையை காத்து கொண்டார். ம். ஏன்? அவர் தரிசனத்தை அறிந்து. அவருக்கு போதிக்கக்கூடியவங்களே யாருமே இல்லை. அன்னைக்கு இல்ல, இல்லவே இல்லை. அதாவது நியாயப்பிரமாணமும் இல்லை, போதிக்கக்கூடியதுக்கும் யாருமே இல்லை. சொந்த குடும்பத்தால் பகைக்கப்பட்டு தூரம் கொண்டு போகப்பட்டார். தகப்பனுடைய ஆலோசனையும் இல்லை. ஆனால் மனசாட்சியின் பிரகாரம் அவர் அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ ஆரம்பித்தார், வாழ்ந்தார். ம். இன்னிய வரைக்கும் எழுதி வச்சிருக்கு. ஆமா. வாலிபன் ம். வாலிபன் பயங்கர சோதனை வந்தது. ஆமா. தடுமாறக்கூடிய அளவுக்கு, ம். தன் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியாத அளவுக்கு சோதனை வந்தது. ம். ஆனா அன்னைக்கு, ஏன்னா ஒரு பெரிய நோக்கம் வச்சிருந்தாரு. ஆமா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. ம். ஆரம்பத்துல தெரியல, ம். நாள் போக போக தான் தெரியும். ஆனா தடுமாறிட்டா, அந்த வசனத்தை காத்து கொள்ளாம விலகிட்டா, தெய்வ திட்டம் மாறி போகிறது. ம். தெய்வ திட்டம். ஆனா தேவன் மாறாதவர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரலோக திட்டத்தை நிறைவேற்றும்படி அவர் அந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த வாலிபன் யோசேப்பு தன் வாழ்க்கையை காத்து கொண்டார். அது இன்னைக்கும் அநேகருக்கு ஒரு செய்தி. வாலிபன் எப்படி இருக்கணும்னு சொன்னால், பல குறிப்புகளில் அந்த யோசேப்பு ஒரு முன்மாதிரியா ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இங்க சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஏன்? வாலிப வயது வந்து அளவுக்கு மீறி தடுமாறக்கூடிய வயது, ம். தடுமாறக்கூடிய வயது. அதனால்தான் சொல்றாரு, வசனத்தை அங்க முக்கியப்படுத்துகிறாரு. 11ஆம் வசனம் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ம். அதான் சொன்னேன், ஆலயத்துக்கு வரணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு கிட்ட வந்தா கூட, பாவத்திலேயே விழுந்துட்டா கூட அவன் எழுந்து தன் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியும். இந்த வேத வார்த்தைக்குள்ள போறவங்க அதிகமாக அவ்வளோ ஈஸியாக விழ மாட்டாங்க. இருக்கு, வீழ்ச்சிக்குரிய வழிகள் இருக்கு, விழமாட்டாங்க. ரைட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே சொன்ன இந்த வார்த்தையை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அசை போடுதல்னா என்ன? தியானம். எப்பவுமே, அதாவது எப்பவுமே தியானிக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கணும். இரவும் பகலும் தியானிக்கணும்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு டைம் வாசித்துட்டு நான் விட்டேன், பைபிள் நல்ல புத்தகம், நான் வாசித்திருக்கிறேன், அதனாலலாம் பிரயோஜனம் கிடையாது. இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு இரவும் பகலும் இந்த வசனங்களை தியானிப்பதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும்ல பாஸ்டர். அதான். அப்போ இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆராய்ந்து பார்த்தல். ஆராய்ந்து பார்த்தல்னா நாம் அந்த ஆண்டோடைய வார்த்தையை அசைப்போடுதல்னா, ஒரு ஆடு மாடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது அது நல்ல பசுமையான புல் எல்லாம் இருக்கும். சிலது அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு இது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு வாயை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கும். என்ன? அது சாப்பிட்டதெல்லாம் ரத்தமாக மாறுது, பாலாக மாறுது. அது நாம் குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்து காஃபி போடுறோம் அல்லது மில்க் குடிக்கிறோம் பாருங்க, அது எங்கே சாப்பிடுது? அது சாப்பிட்டு 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 கலர் வேற மாறிடுது. அது பச்சைன்னா பச்சையாக தானே பால் கொடுக்கணும். ஆமாம். சாப்பிடுது பச்சை, ஆனால் நமக்கு கொடுக்கறது வெள்ளைப்பால். அது மாறிடுது. ஆக என்னன்னு சொன்னால், அசை போடுவதினால் அது அரைக்குது, மிஷின் அரைக்கிற போல அரைக்குது. அதை போல தான் ஆண்டுடைய வார்த்தை. இது ஒரு நமக்கு எழுதி வச்சிருக்காரு. இதற்குள்ள அந்த ஜீவன் இருக்கு. இதை நாம பார்த்து எல்லாத்தையும் உள்ளத்துல கொண்டு வர முடியாது. நமக்கு கொடுத்த வெளிப்பாடு, அறிந்த வார்த்தைகளை திரும்ப 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 யோசித்து 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 உள்ள அசைப்போட அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்கும் பலனா இருக்கு, பிறருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. இதை தான் அப்போஸ்தலர் 17:11 பார்க்கிறோம். அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் அந்த பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் இவர்கள் கெட்டவர்களாய் அல்ல, நல்ல குணசாலிகளா மாறிட்டாங்க. ஆமென், ஆமென். தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார்
நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஏன்னா இரவும் பகலும் தியானிச்சாங்க, ஆராய்ஞ்சாங்க வசனங்களை. அதான் அப்போ அதனால தான் இன்னைக்கு அந்த தன்மை இல்லை. வேதத்தை படிக்க ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. வாய் நிறைய பேசுறாங்க. என்னைக்கோ ஒன்றை கேட்டதை அவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பிரசங்கம் ஆராய்ந்து பிரசங்க குறிப்புகள்லாம் எடுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அனுதினமும் பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 அதிகாரங்கள் வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த வேதத்தை படித்து முடிக்கணும். ஆமென். அதற்குரிய திட்டத்தை சபையில் நாம் அறிவித்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஸ்க்ரீனில் போட்டு எங்களுடைய குரூப்பில் அனுப்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் 3 புரியுதோ புரியலையோ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஊழியக்காரர்கள் மூலம் உங்களால் தியானிக்க முடியாது. ஊழியக்காரங்களுடைய தன்மை வேற. விசுவாசிகள் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. புரியல, நீ படிச்சுக்கிட்டே வருஷத்துக்கு ஒரு முறை. அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதி, அதை நாம் ஜனங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நான் எனக்கு எப்படியும் 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகும் எங்கேயோ இருக்கும்போது, மற்றபடி சேர்த்து படிச்சிருவேன். நான் 40 வருஷமாக பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பரவாயில்ல. அந்த அந்த சோம்பேறித்தனம் நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு என் வாயில் வார்த்தையே வராது. பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தைங்க ஞானத்தில் வருமே தவிர தெளிவான ஞான பாலாக வெளிப்படாது. அதனால் இந்த ஒருத்தவங்க எதில் அதிகமாக பழக்கம் வச்சுருக்காங்க அதில் நல்ல மேலே வர முடியும். நீங்கள் பணத்துக்குள்ள ஒரு மனுஷன் அடிமையாக இருந்தால் அவன் செயல்பாடுகள், அவன் பேச்சு பாருங்க, அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாயில் பணம் 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 பணம்னு தான் வரும். ஒரு மனுஷன் வேதம் 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 ஜபம் ஜபம் ஜபம்னு இதற்குள்ள தன்னுடைய ஈடுபாடை வைத்திருந்தால் அவன் வாயில் அதிகமாக அந்த வார்த்தைகள் தான் வரும். அப்போ சிலர் இதை புரியாததுனால சபைக்கு கூட என்ன ஆயிடுவாங்க, பின்மாற்றம் அந்த பின்மாற்றம் ஆயிட்டா நித்திய ஜீவனை இழந்துருவாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க, ஆலயத்துக்குள்ள வந்திருப்பாங்க. இந்த அனுபவங்கள்லாம் கூட இருக்கும். 4 நிலங்களை பற்றிய தன்மையை பலமுறை விளக்கி சொல்லி இருக்கிறோம். முள்ளுள்ள இடங்கள், வழி அருகே விதைக்கப்பட்ட அனுபவம், அப்புறம் கற்பாறையில் விதைக்கப்பட்ட அனுபவம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட. இத 3 பேருமே வசனம் கேட்டவங்க தான். ஆனா வசனம் உள்ள போகல. அதனால சோதனை இருக்குதானே உலகத்துல. யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஊழியக்காரரா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் உபத்திரம் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை. அப்ப அந்த உலகத்தை ஜெயித்த தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத, விழுந்துருவோன்னு சொல்லி நான் ஜெயிச்சிட்ட, நீங்க தைரியமா இருங்க. இப்படிப்பட்ட வார்த்தையை பிடித்து கொண்டு சோதனைகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட நெருங்கி பைபிள் படித்து கர்த்தரோட இருக்கணும். அப்பொழுது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் பின்வாங்கி போக முடியாது. இங்கே நிறையா ரொம்ப சிலதெல்லாம் நினச்சி வேதனையாக இருக்குது. சபைகளில் நடக்கிற விஷயங்கள், அநேகருடைய வாழ்க்கையை கேள்விப்படும் போது கண்ணீர் வருது. ஏன்னா ஆண்டவரை அறிந்த ஒரு நபர் பாதிக்கப்பட்டா எவ்வளோ பேர் பாதிப்புக்குள்ள போறாங்க. நித்திய ஜீவனை இழந்து போறாங்க. நித்திய ஜீவனை இழந்தா எங்க போவாங்க தெரியுமா? நித்திய நரகத்து, நித்திய ஆக்கினை, நித்திய தண்டனை, நித்திய நரகம். இப்ப நரகம் இல்ல, நரகம் கடைசியில, நித்திய ஜீவன் லாஸ்ட்ல. ஆனா அதற்கு ஒப்புமையாக ஒரு இளைப்பாறுகிற இடம், ஒரு வேதனைப்படுகிற இடம். வேதனைப்படுகிற இடத்திற்கு போயிடக்கூடாது. மரித்த பிறகு ஒரு ஆறுதலான இளைப்பாறுதல இடத்துக்கு போகணுங்கிற அந்த ஆதங்கத்துல தான் இந்த போதனைகள் கூட நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷன் கெட்டு போகக்கூடாது, ஒரே ஒரு மனுஷன் கெட்டு போகக்கூடாது. இன்னைக்கு ஜனங்களை வழி தவறி போக வைக்கிறான். அப்போ யோவான் 6ஆம் அதிகாரத்துல கூட ஆண்டவர் தம் சீஷர்களை கூப்பிட்டு ஒரு வருத்தத்தோட ஒரு வார்த்தையை சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்தின் 63ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. ஜீவன் ஆவியா இருக்கிறது அவருடைய வார்த்தை. இதை சொல்லிட்டு கீழே வரும்போது
அந்த கூடவே இருந்தாங்க. அற்புதத்தை கண்டவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நன்மை கண்டவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. பின்வாங்கி போக பின்வாங்கி ஆரம்பித்தார். போயிட்டாங்க. எப்பவும் எனக்கு இந்த வார்த்தை என்னை ரொம்ப, நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் இந்த வார்த்தை எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய அந்த இளம் வயதில் இருந்தேன். அப்போ அந்த 68ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் மனசில் எவ்வளவு வேதனை இருந்தா, உங்களை ரட்சித்தேன் அல்லவா, உங்களை ரட்சிக்க வந்தேன் அல்லவா, உங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை சொன்னேன் அல்லவா, உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டேன் அல்லவா, ஏன் இப்படி நீங்கள் அந்த உபதேசத்தை, ஆண்டவர் சொல்கிற அருமையான வார்த்தைகள், ஒரு குறையும் இல்லாத பரலோகத்திலிருந்து வந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கூட இருந்தவங்களே என்ன செஞ்சாங்க, பின்வாங்கி போக ஆரம்பித்தார். அது கூட இந்த 12 நபரை விட்டுட்டு மீதி பேரெல்லாம் பின்வாங்கி போறாங்க. உடனே பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? அதற்கு உடனே அவர் சொல்றார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. மத்தேயு 16ல சொல்றாரு, என்ன யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னாரு, நீ கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள நித்திய ஜீவ வார்த்தைகள், நித்திய ஜீவ வசனம் உன்னிடத்தில் இருக்கு. அப்போ அதுதான் இது நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்துகிற வார்த்தைகள். அதுக்காக தான் இந்த வசனத்தை முக்கியப்படுத்தும். நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தால் இதான் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எங்க பாருங்க, கிறிஸ்தவங்கன்னா வேதம் இருக்கும். கிறிஸ்தவன் அவங்களுக்கு பேர் என்ன, வேதக்காரவங்கன்னுவாங்க. இந்த வேத வார்த்தை தான். அதனால இதுல இந்த வார்த்தை எல்லாம் இதற்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த கடைசியா ஒரு வார்த்தை இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். எதுக்காக இதுன்னு சொன்னா, அப்போ இந்த வசனம் போக 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 அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம். சரி, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு முதல்ல ரட்சிப்பு, இரண்டாவது ஞானஸ்நானம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், வேதவசனம். இந்த வேதவசனம் போதிக்கிற இடம் எது? தேவனுடைய சபை. பைபிள் காலேஜ் இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனா ஆண்டவர் கொடுத்த அமைப்பு சபை. அப்ப சர்ச்சுக்குள்ள அந்த பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு வந்த பிறகு அங்க என்ன உருவாகும்னு சொன்னா, மனசு மாறிக்கிட்டே வரும், பாவ சுபாவம் போய்கிட்டே இருக்கும், புதுப்பிக்கப்படும். வாழ்க்கையில் பாவத்தை குறித்த வெறிப்பு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 15ல ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். that you may become blameless and harmless children of God without fault in the midst of a crooked and preserved generation among whom you shine as a light in the world. அதான் இதில் இங்கிலீஷில் தமிழில் கொஞ்சம் மாற்றமாக வரும். ஆமாம். 15ல் என்ன சொல்லியிருக்கு, இப்படி வசனத்தை பிடிச்சிக்கிட்டீங்கல்ல, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. இது மூணையும் சேர்த்து நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, குற்றமற்ற வாழ்க்கை அல்லது பரிசுத்த வாழ்க்கை. அதுக்கு நேரம் நடத்துகிறது இந்த வார்த்தை தான். அந்த குற்றமற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற ஒரு நிர்ணயமோ இல்லை ஒரு முடிவு நமக்குள்ள இருந்தா, வசனத்தை இரவும் பகலும் உட்கொண்டோமானால், குற்றங்கள் நம்மை சூழ்ந்து நின்றாலும் அதை மேற்கொண்டு தேவனுக்காக வாழுகிற ஒரு இருதயத்தை தேவன் வசனத்தின் வாயிலாய் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தை தந்து நமக்கு உண்டு பண்ணுகிறார். இப்ப சிலர் ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க. கேள்விப்படும் போது எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் கேட்ட உடனே ஒரு கோபம் வருது, ஒரு கசப்பு போல உருவாகிறது மனசுக்குள்ள. இவ்வளவு சாப்பாடு கொடுத்து இவன் அப்படி பண்ணிட்டான, இவ்வளவு முன்ன தூக்கி வச்சு கூட இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான மனுஷன், அந்த எண்ணம் வருது. ஆனால் அவனுக்கு குற்றமற்றவனா என்ன தெரியுமோ, அவனை மன்னிக்கணும். அப்போ மன்னிப்பின் தன்மை எப்படி வருது? இதை படிக்கும்போது தான் வரும். ஆமென். இந்த வேத பகுதியை வரிசையாக படிக்கிறோம். அப்போ படிக்கும்போது பேசுது. ஆமென். இங்கே உள்ளத்தில் உணர்த்தப்படுது. அதன் பிறகு நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறையா, எப்போவுமே. அதனால் எனக்கு நான் யாருக்கிட்டையும் கசப்பானவன் இல்லை, யாரையும் நான் விரோதிக்கிறது இல்லை. எல்லார்கிட்டையும் விஷ் பண்ணுவேன், எல்லாருக்கூடையும் அன்பாக இருப்பேன். அவங்ககிட்ட பேசுனா கூட வேண்டாம், அவங்கள பற்றி நாம் பேசுவோம். நாம் பாவம் செய்யக்கூடாது. நாம் ஏற்கனவே பாவம் செய்த மனிதர்கள். நாம் பரிசுத்தத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். பாவம் ஸ்பீடாக தள்ளிடும், ஒரே இதை தள்ளிடும். பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். பரிசுத்தம் ஒரே நாளில் வளராது.
பாவம். அதுக்கு தான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். சீக்கிரமாய் வரப்போகிற அவன் அவனுக்கு கிரியக்கத்தக்க பலன் என்னோடு கூட. அப்போ அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் நித்திய ஜீவன். ஆமா, அந்த பலன் அதை இழக்காத இருக்கணும்னா பரிசுத்த ஜீவியம். அதற்கு தான் பவுல் இங்க குறிப்பிடுகிறாரு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர்களாய் இருக்கும்படிக்கு. அப்ப என்ன செய்யணுமா, நாம ஆண்டவர் நம்மள அந்த ஒரு வார்த்தை சொன்னார் 5:16 மத்தேயு 5:16 உங்க நல்ல கிரியைகளை கண்டு, உங்க நற்கிரியை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நற்கிரியை. அப்ப இந்த நற்கிரியை எப்போ வருது? குற்றமுள்ள நிலை மாறினால் குற்றமற்ற தன்மை மாறினால்தான். சரி, இன்னொன்னு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுது. எபேசியர் 5:8 பழைய வாழ்க்கை மாறணும். பழைய வாழ்க்கை மாறாம ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். 5:8 பாருங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீங்க. முந்திய காலத்துல அந்தகாரமா இருந்தீங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப முந்திய வாழ்க்கை எது? இருளான காரியம். இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க. அப்போ பழைய வாழ்க்கை மாறணும். இந்த செய்தி தொடங்கும்போது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? கிறிஸ்துவுக்குள். அதான் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம். அப்போ ஒழிந்து போயினா ஒழிந்து போகணும். நாம முயற்சி எடுக்கணும், செய்யணும். இப்ப அதான் நம்ம தான் பேசியிருக்கோமா அல்லது என்ன தெரியல, எனக்கு என் உள்ளத்துல மொத்தவங்க சொல்றத நாம கற்றுக்கொள்றோம். நமக்குரியதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு 50% நாம ஒரு படி கடந்து போனாதான் ஆண்டவர் அடுத்த பகுதிக்கு நம்ம மாத்துறாரு. இப்போ ஒரு 100% நான் மனுஷன், எனக்குள்ள குறைபாடு இருக்கு, நல்லா தெரியுது. அப்போ பொதுவா என்னை பரிசுத்தப்படுத்தும்னு நான் எனக்குள்ள தவற வளர்த்துக்கிட்டே இருந்தா நான் பரிசுத்தம் அடைய முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள குறைகளை உணர்ந்து நான் விடுறதுக்கு முயற்சி பண்ணா என்னால முடியல. ஆண்டவரே, நான் எவ்வளோ விரும்புறேன், எனக்கு தப்பா தெரியுது, என்னை தயவு செய்து மன்னிங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா நான் 2 அடி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் ஓகே, இவன் உள்ள நல்லா இருக்கு, எனக்காக வாழணும்னு விரும்புறான், அடுத்த கட்டம் இறங்கி எனக்கு அவர் உதவி செய்வாரு. நான் உணராம ஒரு படி எடுத்து வைக்காம அவர் என்கிட்ட வர முடியாது. அப்போ பரிசுத்தம் நமக்கு தேவை. அப்ப எப்படி? அதுதான் அந்த கிறிஸ்துவுக்கு பழைய வாழ்க்கை. தானியேலை குற்றப்படுத்தும்படி வந்தாங்க. தானியேலை அப்ப குற்றப்படுத்தி வரும்போது 6ஆம் அதிகாரத்தின் 4 வேத வசனத்தின்படி இதை வச்சுதான் அவனை குற்றம் பிடிக்கணும்னு. ஆனா தானியேல் என்ன பண்ணாரு? சோர்ந்து போகாம இன்னும் அந்த பரிசுத்தத்தை நோக்கி வளர்ந்தார். முன்பு செய்து வந்தபடியே இரவும் பகலும் 3 வேளையும் முயற்சி பண்ணார். பலக்கணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் ஜெபம் பண்ணினார். என்ன ஆனது தெரியுங்களா? அழிவிலிருந்து காக்கப்பட்டார். அவர் காக்கப்பட்டது இல்லாமல் அவர் மூலியமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அந்த நாட்களிலும் நிறைவேறினது, இப்போதும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால கடைசியா ஒன்று சொன்னா அதுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொன்னா இன்னைக்கு நாம பார்த்துருக்கிறோம். இப்பொழுது நாம பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா பரிசுத்த ஜீவியம். ஏன்னு சொன்னா இந்த பரிசுத்தத்துக்காக இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்திருக்கிறாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, தன் உயிரை ஒப்பு கொடுத்ததுனால தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் குறை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு குறைபாடுகள் வருதா உடனே உணர்ந்துடணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்போ நாம் ஊழியர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி இருக்கும்போது
மரணம் எப்போ வரும்னு தெரியாது. ஆண்டோடைய இது நான் சபைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எப்பவும், ஒவ்வொரு பிரசங்கத்திலையும். மரணம் எப்போ வரும்னு தெரியாது, அவருடைய வருகை எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் ரெண்டும் நம்ம சந்தித்து தான் ஆகணும். இந்த நிலையில் நம்ம குற்றமற்றவர்களாய் இருக்கணும். குற்றமற்றவர்களாய் இருக்கணும். இருந்தால் தான் எபேசியர் 5:27 குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு. எது? திருச்சபை. கண்டிப்பாக திருச்சபை நிறுத்தி கொள்வதற்கு அவர் வரப்போகிறார். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கிற போதனைகளை இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு அதிகமாய் கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார். சூப்பர் பாஸ்டர். அப்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வசனத்தின்படி வாழணும், வசனத்தின்படி நடக்கணும். நம்ம முயற்சி எடுத்தால் தேவன் பலன் தருகிறார். பேசிக்கிட்டே இருந்தால், வேர்பலியாக பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஆவறதில் ப்ராக்டிக்கலான சில முடிவுகளை நம்ம எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்து பிரயாசப்படும் போது தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு இருதயத்தின் எண்ணம் இருக்கும்போது அதை ஆதரிக்கிற கர்த்தர் அவைகளை மேற்கொண்டு அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். உலகத்தில் இருக்கிற வரையிலும் காத்து கொள்வார். இந்த உலக வாழ்க்கை முடிவில் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த 3 எபிசோடுகளும் ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு நாட்களும் பார்க்கும்போது ஞானஸ்தானத்தை குறித்து, வசனத்தை குறித்து, அதுக்கப்புறமா ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நாம் முன்னேறி கடந்து போவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு போதித்திருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியிலும் இந்த நேரங்களெல்லாம் ஒதுக்கி நம்ம மத்தியில் கர்த்தருடைய வசனங்களை நம்ம மத்தியில் தியானிக்க வந்திருக்கிற அன்பு போதகருக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர். உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு தியானிப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தை கேட்கிறவர்கள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருங்கள். வசனம் உங்கள் இருதயத்துக்குள் பாயட்டும். வசனம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். வசனத்தினால் உருவாக்கப்படுங்கள். வசனமானவர் வரும்போது நாம் அவரோடு கூட இணைக்கப்படுவோம். ஏராளமான காரியங்கள் இந்த இடத்துல நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட இணைந்து வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயமாக மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எபிசோடுகள் தொடர்ச்சியாக தான் இது பார்க்கப்படுகிறது. மீண்டுமாய் அடுத்த பகுதியிலும் அவருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் ஜீவனோடு வைப்பாரானால், தொடர்ந்து வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் எப்பொழுதுமே ஆயத்தமாயிருங்கள். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தில் இருங்கள். தீமையை விட்டு விலகுங்கள். நன்மையான வழிகளில் நடங்கள். முயற்சி எடுங்கள். ஆவியானவர் பலன் தருவார், வழிநடத்துவார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.